இவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்கள் ஆடி 18ஆம் பெருக்கான இன்று இப்படிதான் வருட வருடம் செய்கிறீர்களா? முதலில் அதை நிறுத்துங்கள். இந்த ஒரு பொருளை வைத்து இப்படி செய்து பாருங்கள். அடுத்த வருடம் எதிர்பாராத பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு செல்வம் மகிழ்ச்சி பெருக வழிபடும் சரியான முறை என்ன என்று பார்க்கும்போது, தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு போற்றி கொண்டாடுவதை போல் பெண்ணின் வடிவாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த ஆடி பெருக்கு கருதப்படுகிறது. குறிப்பாக காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீக்கி மகிழ்ச்சி ஆயுள் அனைத்து நலன்களும் பெருக வேண்டும் என வழிபடும் சிறப்புக்குரிய நாளாகும் இந்த ஆடி மாதம். அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் ஆடி பெருக்கு மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி பெருக்கு ஆடி மாதத்தில் 18ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. அதனால் இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்று சொல்வது உண்டு. குறிப்பாக இது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் ஒரு புண்ணிய நாளாகும். இந்த ஆடி பெருக்கு ஏன் நாம் கொண்டாடுகிறோம் என்று பார்க்கும் போது, கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவிரி ஆற்றில் கலக்க சொன்னார். காவிரி ஆறு கிருஷ்ணரிடமிருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. இதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வு தான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவிரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விவசாயிகள் வழிபடுவது உண்டு. சிலப்பதிகாரத்தில் ஆடி 18 முக்கியத்துவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரம் இது. விவசாய வேலைகளுக்கு முக்கியமான நேரம். மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். இதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்வார்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது முன்னோர்களுடைய வாக்கு. அந்த வகையில் இந்த நாளில் தனுசு ராசினியர்கள் நீர் மற்றும் நிலத்தை வழிபட்டு விவசாய பணிகளை துவங்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் ஸ்ரீரங்கம் கோவிலிலிருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார். காவிரி ஆற்றிற்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலி கயிறு, வெற்றிலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து சீர்கொடுக்கும் வைபவம் நடக்கும். இந்த பழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது. இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை என்று கூறுவார்கள். ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களின் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள். ஆடிப்பெருக்கு அன்று காவிரி ஆற்றிற்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள். பூ, பழம், சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பார்கள். புதிதாக ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களின் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள். ஆடிப்பெருக்கு அன்று காவிரி ஆற்றிற்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள். பூ, பழம், சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பார்கள். புதிதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள். இந்த நாளில் காவிரியில் புனித நீராடினால் பாவம் போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம். இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினால் பெருகும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தாங்கள் தங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுவது உண்டு. புதிதாக திருமணமான பெண்களுக்கு தாலி பெருக்கி போடும் வைபவம் இந்த நாளில் நடத்துவார்கள். மக்கள் குளக்கரைகளில் காவிரி அன்னையை நினைத்து பூஜை செய்து வழிபடுவது உண்டு. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரம் இணைந்த நாளில் ஆடிப்பெருக்கு வருகிறது. அனுஷம் நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் என்ன செய்தால் புண்ணியம் ஐஸ்வர்யம் பெருகும் என்று பார்க்கும் போது, ஆடி மாதத்தில் 18ஆம் நாளில் 6 குளங்கள் பொங்கி வரும். இந்த நாளில் நாமும் நீர்நிலைகளை வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கி வரும் என்பது ஐதீகம். ஆடிப்பெருக்கு அன்று நாள் செய்யும் காரியங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். இது தெய்வங்களின் ஆசையை மட்டுமின்றி
முன்னோர்களின் ஆசையையும் பெருக்குவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. 2 மடங்கு பலன்களை தரும் ஆடி பெருக்கு நன்னாளில் எந்தெந்த காரியங்களை செய்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆடி பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய சிறப்பான நாளாகும். இந்த ஆடி மாதத்தில் நாம் என்ன செய்தாலும் அது இறைவனை சென்றடையும். அந்த செயலுக்கான பலன்கள் நமக்கு 2 மடங்காக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படி ஆடி பெருக்கில் என்ன வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்கும். இந்த நாளில் நீர்நிலைகள் பொங்கி வரும் என்பது ஐதீகம். நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடி பெருக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கு பல மடங்கு ஐஸ்வர்யத்தையும் புண்ணியத்தையும் தரக்கூடிய நாளாகும். இந்த ஆடி பெருக்கில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகுவதுடன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல மடங்காக பெருக்கி கொடுக்கும் எனவும் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட இன்றைய நாளில் தனுசு ராசி நேயர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது ஆடிப்பெருக்கில் ஆற்றங்கரை குளக்கரை சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்களை செய்யலாம். திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம். மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு தானமாக கொடுக்கலாம். அது மட்டுமில்லாமல் கன்னியாக பூஜை செய்யலாம். இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் நீர்நிலைகளில் கரைகளில் விளக்கேற்று மகாலட்சுமி பூஜை செய்யலாம். வீட்டில் பாயாசம் களி வடை ஆகியவை செய்து சுவாமிக்கு படைத்து வழிபடலாம். சுவாமிக்கு பலவிதமான கலவை சாதம் பழங்கள் இனிப்பு வகைகள் போன்றவை படைத்து வழிபடுவது உண்டு. சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என பூஜை செய்வார்கள். கோ பூஜை செய்யலாம். கோசாலைகளை வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி நேயர்கள் இன்றைய நாளில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம். முதலில் விநாயகர் வழிபாட்டினை செய்த பிறகு மற்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும். இதனால் வாழ்வில் வெற்றிகள் பெருகும் என கூறப்படுகிறது. அம்பாளுக்கு வேப்பிலை மாலை கட்டி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு செய்து வைத்து படைத்து வழிபடலாம். அது மட்டுமில்லாமல் ஆடி பெருக்கு அன்று வீட்டில் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் குறையாமல் இருக்கும்படி வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும். ஆடி பெருக்கு அன்று நகை வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு சிறிதளவு வாங்கி வைக்கலாம். தங்கத்திற்கு இணையான மஞ்சள் வீட்டில் செல்வத்தை பெருக செய்யும். அது மட்டுமில்லாமல் ஆடி பெருக்கு அன்று குபேர நாணயங்கள் வைத்து அர்ச்சனை செய்து குபேர பூஜை செய்து வழிபடுவது சிறப்பானது. சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடி பெருக்கு என்பதால் நவதானியங்கள் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். நவதானியங்களை மண்ணில் விதைக்கவும் செய்யலாம். மகாபாரத போர் நிறைவடைந்து தர்ம நிலைநாட்டப்பட்ட நாள் இந்த ஆடி 18 என புராணங்கள் சொல்கின்றன. இதனால் இன்றைய தினம் பாகவதம் பகவத்கீதை வாசிப்பது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி 18 அதாவது ஆடி பெருக்கு ஒரு முக்கியமான தமிழ் பண்டிகையாகும். இது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். இது இயற்கையின் வளமை மற்றும் நீரின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. ஆடி பெருக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது ஆடி மாதம் மழைக்காலம் என்பதால ஆறுகள் நிரம்பி வழியும். இந்த நீரின் வளமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆடி பெருக்கு விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான நாளாகும். இந்த நாளில் பெண்கள் நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து பின் விவசாய நிலங்களை விதைப்பார்கள். இன்றைய நாளில் விதைப்பதன் மூலமாக விவசாய பணிகள் செழிப்படையும், வயல் செழிப்படையும் என கூறப்படுகிறது. அதே போல இந்த நாளில் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி ஆறில் நீராடி கடவுளை வழிபட்டு உணவருந்தி மகிழ்வார்கள். ஆடிப்பெருக்கு மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்ய உகந்த நாளாகவும் இன்றைய நாள் கருதப்படுகிறது. ஆடிப்பெருக்கு அன்று என்ன செய்வார்கள் என்று பார்க்கும்போது மக்கள் நீரில் நீராடி சூரியனுக்கு அர்ச்சனை செய்து காவிரி தாயை வணங்குவார்கள். தீபம் ஏற்றுவது, நீரில் நிலைகளின் கரைகளில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது இந்த நாளில் முக்கிய அம்சமாகும். பெண்கள் மஞ்சள் குங்குமம் கயிறு மாற்றி தாலி பெருக்கு செய்வார்கள். மேலும் சில நீர்நிலைகளில் மலர் தூவி வழிபடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் கூழ் செய்து அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்பார்கள். மஞ்சள் சாதம் போன்றவை செய்து சாப்பிடுவார்கள். இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளம் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு பெருக்கு என்றாலே பெருகும் என்று அர்த்தம். இன்றைய நாளில் என்ன செய்தாலும் அவை பெருகும் என்பதே ஐதீகமாக உள்ளது. அந்த நாளில் அப்படிப்பட்ட இன்றைய நாளில் தனுசு ராசினியர்களான நீங்கள் தங்கம் வெள்ளி அல்லது நிலம் வாங்குவது வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அவை இன்றைய நாளில் பெருகும் என சொல்லப்படுகிறது. அப்படி வசதி இல்லாதவர்கள் இன்றைய நாளில் மங்கள பொருட்கள் என்று சொல்லக்கூடிய மஞ்சள் உப்பு ஆகியவற்றை வாங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு சகல சௌபாகியங்கள் நிறைந்து கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அதே போல் ஒருவேளை உங்களுக்கு கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன்களில் ஒரு சிறு தொகையாவது
அதாவது இந்த தருணங்கள்ல நீங்கள் கொடுத்து அடைப்பதன் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு வந்து அந்த கடனை முழுமையாக அடைத்து முடிப்பதற்கான வழி பிறக்குங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருவருக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்வது, குறிப்பாக அன்னதானம் வழங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணிய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த புண்ணிய பலன் 2 மடங்கு பெருகுவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பின் வரக்கூடிய சந்ததியினருக்கும் இந்த புண்ணிய பலன்கள் சென்றடையும் என கூறப்படுகிறது. குறிப்பாக தனுசு ராசி நேயர்கள் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியங்க. அப்படி கடன் வாங்கும் போது அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கடகத்தில் சூரியனும் புதனும், சிம்மத்தில் கேதுவும், கன்னியில் செவ்வாவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்வில் இந்த 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் லாபாதிபதி சுக்கிரனோடு இணைந்து 7ல் இருப்பதும் இருவரும் இணைந்து ராசியை பார்ப்பதும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குங்க. அலைச்சல் இருந்தாலும் அவ்வப்பொழுது ஆற்றுதல் கிடைக்க இருக்கு. செலவுகள் அதிகரித்தாலும் சிக்கனத்திற்கு வழி கிடைக்குங்க. அதே போல் 3ல் சனி ராகு இணைப்பு உங்களுக்கு வெற்றி பாதையை காட்டும். வருமானம் போதிய அளவிற்கு உண்டுங்க. புதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் அதிக கஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அலுவலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அங்கீகாரமும் நல்ல பெயரும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த சன்மானம் பெற இருக்கீங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. சப்தமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைந்திருக்கிறார்கள். ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்க. சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தீவிரமான கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுங்க. அலுவலக சூழ்நிலை பிரயாணங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. இருந்தாலும் இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. அதே போல் தனுசு ராசி நேயர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. விளைச்சல் நல்லபடியாக இருப்பதால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள் அம்மன் வழிபாடை மேற்கொள்ளுங்க. அதே போல் முன்னோர்களின் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாகவும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.